இந்த நாட்களில் நான் ஆத்தும ஆதாயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த காலையில போன கிழமை பார்த்தது கொஞ்சம் பார்த்துட்டு தான் போறோம். ஆத்தும ஆதாயம். இந்த வாரத்தின் தலைப்பு, நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஆத்தும ஆதாயம் செய்கிற எல்லாரும் மேலே உயர்த்தப்படுவார்கள். அவள் உயர்த்தப்படுவார்கள். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்ல பிரவேசிப்பலை. அப்ப பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிதாவின் சித்தம் செய்யணும். பிதா சித்தம் செய்தால் பரலோகத்துக்கு போவான். பைபிள் சொல்றது பிரவேசிப்பானே அல்லாமல் வேற வழி இல்லை. 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி பரலோகம் போக முடியாது. பைபிளை வாசித்து பரலோகம் போக முடியாது. பரலோகம் போக ஊழியம் செஞ்சு பரலோகம் போக முடியாது. பரலோகத்துக்கு போக ஒரே ஒரு காரியம், பிதா சித்தம். அப்ப நம்ம வாழ்க்கை எங்க முடியும்னு தெரியாது. இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கை முடிகிறத்துல ஒன்று பரலோகம் கண்முன்னு, அல்லது நரகம். நரகத்தில் புழுவை போட்டா புழு சாகும், ஆனா சாகாது. அதாவது செத்துக்கொண்டே இருக்கும். நித்திய மரணம் எப்பன்னு தெரியாது. இந்த பூமியில சந்தோஷமாய் வாழ்கிறோம், அது பிரச்சனை அல்ல. ஆனா பிதா சித்தம் செய்யாம சந்தோஷம் வாழ்ந்தால் நம் வாழ்க்கை நரகம் போகும். பரலோகத்துக்கு போக ஒரே வழி பிதா சித்தம். பிதா சித்தம் செஞ்சா இன்றைக்கு மரித்தால் பரலோகம். பைபிள் சங்கீதம் 89 சொல்லுது, மரணத்தை காணாமல் இருப்பவன் யார்? மரணத்தை காணாமல் இருப்பவன் யார்? எல்லாருக்கும் மரணம் வரும், ஆனால் மரணம் எப்ப வரும்னு தெரியாது. அது புகை போல திடீர்னு வந்துடும், சொல்ல முடியாது. வீடு போய் சேருவோமான்னு தெரியாது. ஏன்? யோபு சொல்லுவான், கொடுத்தவர் பறித்து கொண்டு போகிறார், அதை தடுத்து நிறுத்துவான் யார்? 2 ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு பிதா சித்தம் செஞ்சா நாம பரலோகம். பரலோகத்துக்கு போவது மட்டுமல்ல, பிதா சித்தம் செஞ்சால் பூமியிலே பரலோக வாழ்க்கை வாழலாம். ஆமென். 26ஆம் வசனம். இந்த பரலோகம் போவது மட்டுமல்ல, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு பிதா சித்தம் செஞ்சதான் பரலோகம் போலாம் சொல்ல அந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்யலனா, பிதா சித்தம் செய்யலனா எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேலே கட்டின புத்தி இல்லாதவன். பிதா சித்தம் செய்யல அவன் முட்டாள். ஏன்? அவன் வீடு மண் மேல் கட்டப்படுது. அடுத்த வசனம் பாங்க. பெரு மழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது. பிசினஸ் விழுந்துச்சு, குடும்பம் விழுந்துச்சு. பிதா சித்தம் செய்யாத சர்ச் விழும், வாழ்க்கை விழும். பைபிள் சொல்லுது, விழுந்து முழுதும் அழு எல்லாம் அழிவு. நல்லா ஜிம்முக்கு போறோம், ஒர்க் அவுட் பண்றோம், நல்ல புரோட்டீன் எடுக்கும், ஆனா நல்ல பல்க் ஆக்கும், திடீர்னு வீழ்ச்சி. ஏன்? பிதா சித்தம் செய்யலாம். அப்ப பிதா சித்தம் செஞ்சா பரலோகம் போக முடியும். பிதா சித்தம் செஞ்சா பூமியில வெற்றியாய் வாழ முடியும். சத்தமாய் சொல்லுங்களா ஆமென். ஹல்லேலூயா. பல ஊழியம் செய்யலாம், ஆனா பிதா சித்தம் மிக முக்கியம். பிதா சித்தம் செய்யலனா எங்க வாழ்க்கையில வீண். மத்தேயு 7:21. பரலோகத்தில் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யணும், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் எல்லாம் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லாதில் பிரவேசிப்பதில்லை. நான் பிதா சித்தம் செய்யலனா நான் பரலோகம் போக முடியாது. பாஸ்டர் வால்டர் பரலோகம் போவாரா? இல்லை, பரலோகம் போக முடியாது. பிதா சித்தம். அடுத்த வசனம் பாங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தில் பிசாசு திரும்ப அல்லவா, உமது நாமத்தினால் அற்புதம் செய்தோம் அல்லவா. இவ்வளவு செஞ்சேன், பெரிய வேலை. என்னைய பார்த்து சொல்றேன், நான் ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 3 பிரசங்கம் பண்றேன், வெள்ளிக்கிழமை சேர்த்த 4. இவ்வளவுதான் பண்ணுன்னு எனக்கு. வருஷத்துக்கு எத்தனை? 200. ஏன்? 52 வாரம். அப்ப வருஷத்துக்கு 250னா 10 வருஷத்துக்கு 2500 பிரசங்கம், 20 வருஷத்துக்கு 5000 பிரசங்கம், 40 வருஷத்துக்கு 10,000 பிரசங்கம். ஆண்டவரே 10,000 பிரசங்கம் பண்ணேன், பரலோகத்துக்கு போ, நான் வீராவை நான் போவேன், எனக்கு தெரியாதா? அவர் என்ன சொல்லுவார்? அடுத்த வசனம், அப்பொழுது நான் ஒரு காலமும் வால்டர் ராஜமணியா. யார் அவன்? வால்டர் ராஜமணி அவ யாரு தெரியாது, தசாம்பாங்க கூட தெரியாது, ஒன்றும் விளங்காது, நம்ம செஞ்ச ஊழியம் விளங்காது,
பாட்டு குரூப்ல இருக்கவங்க எல்லாம் ஆண்டு கிட்ட போய் நான் பாட்டு குரூப்ல 2 பாட்டு குரூப்ல இருந்தேன். பாஸ்டர் எனக்கு தெரியாது ஆண்டவரே, தெரியாது. சர்ச்சில் முன்னுக்கு தான் உட்கார்ந்து இருந்தேன், தெரியாது. அந்த வசனம் சொல்லுது, உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரே. பாஸ்டர் வால்டரை பார்த்து ஆண்டவர்னு சொல்லாரு, எனக்கே இந்த கெதினா உன் கெதி என்ன? செய்கைக்காரரே என்னை விட்டு அக்கட்டு போ, வேணா போ. ஏன்? பிதா சித்தம் செய்யல. அப்படி நான் பிதா சித்தம் செய்யாட்டி நான் 10,000 பண்ண பிரசங்கம் அவருக்கு விளங்காது, அவருக்கு தெரியாது. அப்படின்னா பிதா சித்தம் என்ன? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியம். என்னது? பிதா சித்தம். அடுத்த வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவோம் அவர் சித்தம். எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும். நான் இங்க இருக்கவங்களுக்கு ஆடி பாடி துள்ளி என்னதான் பாட்டு படிச்சு வேலை, அவருக்கு என்ன தேவை? ஒரு ஆத்துமா தேவை. எல்லா மனிதர் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவோம். சத்தியம் யார்? இயேசு. அவர் அறியணும், அதை பத்தி சொல்லணும், அது அவருடைய சித்தம். இயேசு சொல்றார், நான் இந்த பூமிக்கு வந்தது அற்புதம் செய்யல்ல, அதிசயம் செய்யல்ல, வியாதியை சுகமாக்கல்ல, நான் வந்தது பிதாவின் சித்தத்தை செய்ய. பிதா சித்தம் முக்கியம். இயேசு வந்து செய்தது பிதா சித்தம். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணார். சிலுவைக்கு போக வேண்டியிருக்கு. சிலுவனை என்ன? அன்பு. சிலுவனை என்ன? ஆத்துமாதாயம். ஆண்டவரே உமக்கு சித்தமானா இந்த பாத்திரத்தை நீக்குங்க, இதை நீக்குங்கப்பா. ஆனா ஏன் சித்தம்? உங்க சித்தம். ஆண்டவர் சொன்னாரு, நீ செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஆத்துமாதான் தான் முக்கியம், உங்க சித்தம் செய்வேன். மத்தேயு 18:22. உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? பாஸ்டர் வால்ட்டுக்கு 2000 ஆத்துமா ஆடுகள் இருக்கு, பாஸ்டர் வால்ட்டுக்கு இவ்வளவு இருக்கு. ஆனால் பைபிள் சொல்ற மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க, அவைகள் ஒன்று சிதறி போனால் மந்தையில் சேரா ஆடுகள் உண்டு. இந்து புத்திஸ்ட் எல்லாம் அவங்களாம் கடவுள் பிள்ளை இல்லை, அவங்களே இல்லை, எல்லாம் கடவுள் படைக்கப்பட்டவங்க. ஒருவரும் கெட்டு அழிந்து போது பிதாட சித்தம் அல்ல. ஒருவரும் கெட்டு அழிந்து போது பிதாவின் அவருடைய சித்தம் இல்ல. யாரும் சாகக்கூடாது. அப்ப பைபிள் சொல்ல அவைகள் ஒரு ஆடு சிதறி போனான், அந்த ஆடு இந்த 2000 விட முக்கியமானது. சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலையில் விட்டு போய் சிதறி போன ஆடை தேடாமல் இருப்பான். பாஸ்டர் வால்டர் 10,000 பிரசங்கம் பண்ணது நீ நிப்பாட்டிட்டு அவர் அந்த ஆட்டை தேடணும். பாடுறது இல்லை முக்கியம், இப்ப என்னது? ஆடை தேடணும், அதுதான் முக்கியம். தேடாமல் இருப்பானோ? அப்ப பாங்க எது முக்கியம்? நாம வெளியில போனோம், அந்த வனாந்திரத்துக்கு போனோம், அந்த காணாம போன ஆடு. அது என்ன ஆடு? கீழ்ப்படியாத ஆடு, தப்பு செய்கிற ஆடு. அந்த ஆட்டை தேடி போனான். அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கலும் அதை குறித்து அதிக சந்தோஷப்படுவான் என்று மெய்யாக சொல்ல. உங்களுக்கு தெரியுமா, இந்த இடத்துக்கு ஒரு புதுசா ஆள் வந்தா, ஒரு மனிதன் புதுசா ரட்சிக்கப்பட்டதுல நம்ம எல்லாரையும் விட ஆண்டவர் அவனால சந்தோஷப்படுவாங்க. ஆமென். பைபிள் சொல்லுது, ஒரு மனம் திரும்ப ஆத்துமாக்காக வேண்டி பரலோகம் சந்தோஷப்படும், பிதா சந்தோஷப்படுவார். நான் இப்போ ஒரு ஆளுக்கு இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, பேசும் பொழுது இயேசு பார்க்கிறா, அவர் பார்த்து நான் ஒரு ஆளை ரட்சிக்கப்பட வைக்கும் பொழுது நான் யாரை சந்தோஷப்படுத்துறேன்? பிதாவை. அப்ப நான் ஒரு ஆத்துமாவை இயேசுக்காக கொண்டு வரும் பொழுது நான் பிதாவை சந்தோஷப்படுத்துறேன். வாழ்க்கையில் உங்க பிள்ளைகளை நீங்க சந்தோஷப்படுத்தலாம், உங்க மனைவியை புருஷனை சந்தோஷப்படுத்தலாம், ஆனா அந்த சந்தோஷம் தற்காலிகம். ஆனா நீங்க பிதாவை சந்தோஷப்படுத்துங்க, உண்மையாகவே உங்க பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பாங்க, உண்மையா உங்க குடும்பம் சந்தோஷமாகும், உன் வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும். அதான் வாழ்க்கை. எங்கோ கடந்த என்னை கர்த்தர் அழைத்து இந்த நிலைமையில வச்சு இன்னைக்கு உயர்த்தி இருப்பார் என்றால் அதுக்கு காரணம் இந்த சந்தோஷத்துக்கான. இன்னைக்கு ஒரு கார் இருக்கு, இன்னைக்கு வீடு இருக்கு, வசதியா இருக்கு, பணத்தோடு இருக்க, நான் சந்தோஷமா காரணம் அதான். அந்த சந்தோஷத்தை அவன் எனக்கு தந்துக்கா. இந்த சந்தோஷம் உனக்கு அவன் தருவார். அவன் சொல்லுறா, நான் சந்தோஷம் தருவேன். இந்த வசனத்தை போடுங்க. சந்தோஷப்படுவதை பார்க்கலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படணும்.
ஒரு ஆத்மா வரும் பொழுது அதிக சந்தோஷம். சந்தோஷப்படுவான் மெய்யாக சொல்றேன். அடுத்த வசனம் பாங்க, இதுதான் முக்கியம். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போது சித்தமல்ல. அவருடைய சித்தம் அந்த சின்னவன், அந்த தேவையில்லாதவன், அந்த மோசமானவன் அவன் ரட்சிக்கப்படுது. நம்ம டாக்கிறது தான் அது நம் வாழ்க்கையாக வேண்டும். அது வாழ்க்கையாக நம் வாழ்க்கையை வெற்றியாக்கும். அதே தான் தேவன் எதிர்பார்க்க. யாரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அவர் அதை விரும்புகிறார். மாற்கு 16:15 சொல்லுது, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் இயேசு. இது எப்படி பேசுது, எப்படி செய்வது, இனி வரப்போக நாட்களை சொல்லி தருவேன். வாரக்கிழமை இனி வர எல்லாரும் செய்வீங்க. இது பாஸ்டருடைய வேலை இல்லை, இது இவேஞ்சல்ஸ் வேலை இல்லை, இதுதான் மெயின் வேலை. அப்ப இதை நாங்கள் செய்யணும். 2 தீமோத்தேயு 1:8-9 வரை. ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சி குறித்து இயேசுவை பத்தி பேசுவது, இயேசு அற்புதம் செய்வார், அவ்வியாதி சுகமாக்க அவரை நம்பினா பரலோகம் போகலாம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நானும் இயேசுவை பற்றி அறிஞ்சு பரலோகம் போகலாம், சந்தோஷமாக்கலாம், இங்க வந்த என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது பாஸ்டர். ஏன்? பிதாசித்த நீங்க செய்யல. அப்ப அவங்க எல்லாம் நரகம் தான் போவாங்க. அப்படின்னா இந்த பூமியில நாம நரக வாழ்க்கை வாழ காரணம் பிதாசித்தம் செய்யல. வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சுவிசேஷத்துக்காக போகாடு. அதாவது தேவனுக்கு வல்லமத்தை உன் பலத்தில் இல்லை, எனக்கு முடியாது. அவங்க வல்லமத்தை அந்த வல்லமையின்படி வேலை செய். ஒரு செயல் வரும், வேலை செய். அடுத்த வசனம் பாங்க. அவர் நம்முடைய கிரிகையின்படி நம்ம கட்சி, நாம நல்லவன்னு பார்த்து கட்சிக்கல, தம்முடைய தீர்மானம். உங்களை பத்தி அவருக்கு ஒரு தீர்மானம். தாயின் கருளை உருவாக முதல்ல அவர் உங்களை தீர்மானம் எடுத்துக்க. ஒவ்வொரு பிள்ளை இந்த பூமியில பிறப்பது ஒரு தீர்மானம். அவர் என்னை அழைத்தா ஒரு தீர்மானத்துப்படி அவருடைய கிருபை உங்க மேல, அவருடைய கிருபைக்கு, கிருபனா தேவனுடைய வல்லமை, உனக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவரை கொடுத்து உன்னை ரட்சித்து என்னை ரட்சித்து கமா அதோட நிப்பாடல. ரட்சித்தா முடிஞ்சோ, ரட்சிப்புக்கு பிறகு அழைப்பு. போய் மற்றவங்களை மாத்துங்க, மாத்தினவங்க மாத்த வைங்க. 3க்காக தான் ஜீசஸ் சேவ்ஸ். மாற்றுவது, மாற்றப்பட்டுள்ளதை மாற்றும்படி வைப்பது, தேவராஜ்யத்தை பெருசாவது. எனக்கு ஒரு அழைப்பு. இது பாஸ்டர் வால்ட்டுக்கு இல்ல, இது இவாஞ்சலிஸ்ட்ல எல்லாருக்கும். ஆமென். இந்த அழைப்பை நான் செய்ய வேண்டும். என்னை அழைத்தா. ஏசாயா 32:20 மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களில் விதை விதைக்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டங்க. விதனை என்னது? தேவனுடைய வார்த்தை. வார்த்தனையாக இயேசு மெல்ல லைட்டா போடணும். மாடை கொண்டு போய் உழவணும். கொஞ்சம் என்ன மீட்க அவர் தண்ணியே கொடுத்தார், அவருடைய ஜீவனையே கொடுத்தார், அவருடைய உயிரை கொடுத்தார். அவர் உசுரை கொடுத்து என்ன எடுத்தாரு, உயிரை கொடுத்து எடுத்தாரு. நான் அவருடைய ஊழியத்துக்காக, சுவிசேஷத்துக்காக செலவு பண்ணப்படும், செலவு செய்யவும் நான் ஆயத்தவன்னு பவுல் சொல்றான். அந்த வாழ்க்கை வாழணும். மாடுகளையும் கழுதுகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் புகுந்த இடங்கள்ல, நீர்வளம் நல்ல ஒருத்தன் டோப் அடிச்சு நல்லா பணக்காக கூத்தும் கும்மாளமாக இடத்துல போய் இயேசு நேசிக்கா சொல்லாத. குடிச்சு கொண்டு இருக்க அவனுக்கு இயேசு நல்லன்னு சொல்லாத, நல்லா இருக்குவன் கிட்ட. ஆனா குடிக்கனுக்கு எப்போ சொல்லணும்னா, ஒரு குடும்பம் நல்லா இருக்கு, வசதியா இருக்கு, அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை சோகத்தில் குடிக்கிறானே, அதுதான் நல்ல நிலம். எவனுக்கு அது பிரச்சனை வந்தா அது நமக்கு நல்ல நிலம். அப்ப விதைக்க நீங்க பாக்கியவான். பைபிள் சொல்லுது, மாடுகளை கொண்டு போய் விதை விதைக்க நீங்கள் பாக்கியவான். சரி, இப்ப இந்த வருஷத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வருஷம் டிசம்பருக்குள்ள நீங்க ஒரு ஆத்மாக்கு இயேசு பத்தி சொன்னீங்கன்னா, நீங்க டிசம்பர்ல ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அப்ப டிசம்பர் மட்டும் என்ன செய்ய போவீங்க? இன்னைக்கு உலகத்துல யாரு ஃபிளைட் வச்சுக்கா? பாஸ்டர்மாக வச்சுக்காங்களா? சுவிசேஷம் சொல்லுங்க வச்சுக்கானா? சுவிசேஷ ஊழியம் சொல்லுற பாஸ்டர் தான் இன்னைக்கு ஃபிளைட் வச்சுக்காங்க. அப்படின்னா ஊழியத்துல பெரிய ஊழியம் சுவிசேஷ ஊழியம். அதை செய்யுங்க, அது ஆசீர்வாதம். ஸ்டார்ட் பண்ணு. என் குடும்பம் சந்தோஷமாக்கணும், என் குடும்பம் ஆசீர்வாதம் நினைச்சுதா அது வராது. ஆண்டவரை பத்தி சொல்லணும்.
உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சி இந்த 2-3 கிழமை உண்டு பண்ண. அதுக்கு பிறகு படிப்படி எப்படி அழகா சுவிசேஷம் சொல்வது. நீங்களாம் சும்மாவே ஆத்துமால அள்ளி வருவீங்க. பைபிள்ல பிதாவின் சித்தம் செய்கிறவர்கள், அவர் என்ன சொல்லனா, என் பிதா சித்தம் செய்கிறவன் கற்பாறையின் மேலே வீடு கட்டிய புத்தி உள்ள மனுஷன். புத்தி உள்ளவனுக்கு ஞானவான். அப்ப பிதா சித்தம் செய்கிற எல்லாரும் யாரு? ஞானவான்கள். பிதா சித்தம் செய்கிற எல்லாரும் யாரு? ஞானவான்கள். ஆனா நீங்க டிகிரி இல்ல, ஓ லெவல் ஃபெயில், ஆனா ஆத்தும ஆதாயம் பண்ணா ஓ லெவலை விட நீங்க தான் டாப்ல இருப்பீங்க. ஆமென். ஓ லெவலை விட நீங்க மேல இருப்பீங்க. நான் நிறைய வசனம் வச்சுக்கேன், ஆனா அடுத்த கிழமை பேசுவேன். இப்ப அடுத்த வசனத்தை போடுங்க பைபிள்ல. நீதிமானுடைய பலன் ஜீவம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்ளுறவன். ஏன் பிரசங்கம் உங்களை ஆத்தும ஆதாயம் செய்ய வைக்கும். ஞானமாய் மாற போகுது. கத்தவங்களை ஞானவானாய் மாற்ற போகா. ஆத்தும ஆதாயம் பண்ண சும்மா போய்க்கு கத்து கொண்டு இருக்க கூடாது. பாஸ்டர் வால்ட் சும்மா 10,000 பிரசங்கத்தை பண்ணி அவருக்கு பரலோகமே இல்லை. புத்தி என்னன்னா, நீ ஆத்துமா ஆதாயம் பண்ணு, சபை தானாய் வளரும். நீ ஆத்துமா ஆதாயம் பண்ணு, வீடு தானாய் கட்டப்படும். ஆத்துமா ஆதாயம் பண்ணு, உன் வாழ்க்கை அடுத்த லெவல் பாங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவர்கள் எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஞானவான்கள். ஞானவான்கள். அடுத்த வசனம் போடுங்க, தானியேல். ஞானவான்கள் யாரு? ஞானவான்கள். ஆத்துமாவை நீங்க இந்த கிழமை ஆதாயம் பண்ணுனா, நீங்க சொல்லிட்டீங்கன்னா, ஆகாய மண்டலத்தின் எங்க கீழே இருக்குதா மேல இருக்குதா? மேல. ஞானவான்கள் ஆத்மா ஆதாயம் பண்ண நீ ஸ்டார்ட் பண்ண கத்தோன மேலைக்கு மேலைக்கு அப்படியே எடுத்துக்கொண்டு போவா. ஆமென். இந்த சபை ஆத்துமா ஆதாயம் பண்ற சபையா என்னைக்கு மாறுதோ அந்த சபை மேல போகும். ஆமென். உங்க வியாபாரம் மேல போகும். ஹல்லேலூயா. ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுகளை கர்த்தர் மேல கொண்டு போவா. இந்த பிரசங்கத்தோடு உன் வாழ்க்கை மேலே போகும். ஹல்லேலூயா. நான் ஊபர்ல போற நேரத்துல, பிக்மில போற நேரத்துல நான் பார்க்கிற மனிதனுக்கு இயேசு பத்தி சொல்ல கர்த்தர் என்னை மேல கொண்டு போவார். ஹல்லேலூயா. எங்கோ வாழ்ந்த என்னை கர்த்தர் இந்த அளவு கொண்டு வருவார் என்றால் அதற்கு காரணம் ஆத்துமாதாயம். ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுகளே கர்த்தர் ஆகாய மண்டலத்துக்கு அவர் மேல 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 அவர் எடுத்து கொண்டு போவார். ஆமென். எஃப் மேஜர். அந்த வசனத்தை கொஞ்சம் போடுங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல. வீட்டுல ஒளி அல்ல. வீட்டுல இருந்தா அந்த வீட்டுக்குள்ள தான், ரூம்ல இருந்தா ரூமுக்குள்ள தான். ஆனா ஆகாய மண்டலனா உன் பக்கத்து வீட்டுக்கு தெரியும், முன் வீட்டுக்கு தெரியும், அல்ல பக்கத்து தெருக்கு தெரியும், பின்னுக்கு தெருக்கு தெரியும், இலங்கைக்கு தெரியும். ஆமென். பல தேசங்கள் அறியத்தக்கதாக கர்த்தர் ஒன்று உயர்த்த போகிறார். இதுதான் ஞானவான். என் வாழ்க்கை மேல வரணும், என் குடும்பம் மேல வரணும், என் பிசினஸ் மேல வரணும். நீ வேலை செஞ்சு வேலை இல்ல, ஞானத்தை பாவி சுவிசேஷ சொல்லு. அவங்க மேல இருப்பாங்க, அவங்க மேல இருப்பாங்க. ஆமென். அநேகரை நீதிக்குட்படுத்துவர்கள். அநேகரை நீதி யாரு? இயேசு. நிறைய பேர் அப்படி கொண்டு வரணும். சரியா? நிறைய பேரை கொண்டு வரணும். ஞானவான்கள் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண. அப்ப நீ நீதிக்கு இயேசுக்குள்ள ஒருத்தனை கொண்டு வரும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா, நட்சத்திரங்களை போல. நட்சத்திரம் இப்ப வெளியே போய் பார்த்தா நட்சத்திரம் தெரியுமா? இப்ப போனா பார்த்தா பார்க்க முடியுமா? இல்ல. எப்ப விளங்கும்? ராத்திரி 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 அந்த இருட்டுல. யாருமே இருட்டுல பிரகாசம் இல்ல, சூரியன் கூட இல்ல. இரவு நேரங்கள் அது பிரகாசிக்கும், எல்லாருக்கும் இருட்டு இருக்கும். ஆனா நீ மட்டும் மேல மேல பிரகாசமா இருப்பாய். இன்றைக்கு என் வாழ்க்கை இந்த நிலையில இருக்க காரணம்
எங்க குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம் இல்ல. எங்க இருந்து எங்களை இங்க கொண்டு வந்துச்சுன்னா அதுக்கு யாரோ ஆள் எனக்கு சுவிசேஷம் சொன்னாங்க. நான் சுவிசேஷத்தை பெற்றேன். இப்ப சுவிசேஷம் சொல்ல சொல்ல என் வீடு மாறுது, என் குடும்பம் மாறுது. ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கை மாறுது. ஆமென். இந்த பணத்துக்கு இந்த பொருளுக்கு காரணம், இந்த வசதிக்கு காரணம் இந்த உழைப்பல்ல. ஒவ்வொரு ரூபாவும் எனக்கு கிடைச்ச அத்தனை காரியமும் சுவிசேஷம். பைபிள் ஒரு அழகான வசனக்கு சுவிசேஷகன் சுவிசேஷத்தினால பிழைப்பான். ஆமென்.